எப்படியும் தேமுதிகவை உள்ள கொண்டு வந்தே ஆகணும். அப்படி வரலைன்னா இன்னும் பல குட்டி குட்டி கட்சிகள்லாம் ஒன்று சேர்த்து பெரிய கூட்டணியா மாத்தணும் அப்படின்னு திமுக சார்பில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குதுங்களா சொல்லிக்கிறாங்க. தலைவா, வேட்பாளர் நேர்காணலுக்கு ஒரு நாள் ஸ்டாலின் வரல அப்படின்னு சொன்னதும் பலரும் பலவிதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. அது ஒண்ணு இல்லப்பா, தலைவருக்கும் தளபதிக்கும் நடுவுல புகைச்சலு அப்படின்னு கிளப்பி விட்டுட்டாங்களா. ஐ எம் சப்பரிங் ஃப்ரம் ஃபீவர்ப்பா அப்படின்னு ஸ்டாலின் ரெஸ்ட் எடுத்த கதையை சொல்லி வாயா அடைச்சாங்களா. பேசிக்கிட்டாங்க. தேர்தல் நேரத்துல புதுசா வதந்திகள் வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு இப்பையில இருந்தே தயாரா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மட்டத்திலையும் தனித்தனியா ஆலோசனை நடந்துச்சாமா சொல்லிக்கிட்டாங்க. கட்சிங்களோட கூட்டணி நிலவரம் பேசுறதுல தளபதியுடைய அப்ரோச் ரீச் ஆகல அப்படின்னு ஒரு பேச்சு கிளம்பிச்சான். அதுக்கு உதாரணமா விடுதலை சிறுத்தைங்க வெளியே போனதை சுட்டி காட்டி சொல்றாங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 5 சீட்டு 10 சீட்டுன்னு சொல்ல மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இப்பவே பங்கீடெல்லாம் வேணாம்னு பொறுமை காக்க சொல்லிட்டாங்களாம். காங்கிரஸ் நிலவரமும் அப்படித்தானா பேசிக்கிட்டாங்க. ஐயா, சரத்குமாருக்கு 3 சீட்டு அப்படின்னு திமுக உறுதி கொடுக்க மறுபடியும் வாங்க 3 சீட்டு என்ன 5 சீட்டே ஒதுக்குறோம் அப்படின்னு அதிமுக இருந்து சில பேர் தூது விட்டு பார்த்தாங்களாம். ஆனா பாஜகவா திமுகவா அப்படின்னு சரத்குமார் காத்துட்டு இருக்காரா. பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, கனிமொழியோட ஆதரவாளர்கள் சில பேரோட முயற்சியால தென் மாவட்டங்கள்ல இருக்கிற குறிப்பிட்ட சில அமைப்புகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களா. சைவ வேளாளர், முத்தரையர், முதலியார், மீனவர், செட்டியார்னு சாதி வாரியா சந்திப்புகள் நடக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. தென் பகுதியில நாயுடு ரெட்டியார் சமுதாய ஓட்டுகள் மக்கள் நல கூட்டணிக்கு போயிரும். கனிமொழி அன்காவோட திட்டப்படி நடந்துச்சு அப்படின்னா நாடார் சமுதாய ஓட்டுகள் திமுகவுக்கு போயிரும். இப்போ தேவர் சமுதாய ஓட்டுகளை பிரிக்க பாஜக குறுக்க நிக்குது. என்னத்தை செய்ய அப்படின்னு சொல்லி போட்டு அதிமுக யோசனையில இருக்கிறாங்களாமா. பேச்சா கிடக்குது. வட மாவட்டத்துல வன்னியர் ஓட்டுக்களை பாமகவும் ஆதி திராவிடர் ஓட்டுக்களை சிறுத்தைகளும் வலுவா பிரிச்சிருவாங்க. அதனால தென் மாவட்ட தேவேந்திர ஓட்டுக்களை குறி வச்சு புதிய தமிழகத்தை மறுபடியும் கூட்டணியில சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு அதிமுக ஒரு பேச்சு கிளம்பி இருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, திமுக அணியில 4 சீட்டுன்னு சொன்னா அதிமுகவுல 6 சீட்டுன்னு சொல்றாங்களாம். அதனால சின்ன சின்ன கட்சிகள்லாம் விஜயகாந்தோட முடிவை மனசுல வச்சுக்கிட்டு 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி பேச்சு நடத்துறாங்களா. நமக்கு என்ன தெரியும், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.